வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். நாங்கள் வந்து இப்போது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காம உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ விலாகை ஆரம்பிக்கலாம். நாங்கள் தூத்துக்குடியில் இருக்க ரீஜென்சி பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப்ஸில் போட்டிருந்தது. ரோடு வந்து நல்லா இருந்தது. டிராஃபிக் அவ்வளோவா இருக்கல வீக்டே அப்படிங்கிறனாலே என்னன்னு தெரியல. அதே மாதிரி வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு சேவாங்கல அந்த உப்பளம் எல்லாம் பார்த்தோம். தாமிரபரணி ஆற்று பார்த்தோம். 2 பக்கமும் மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்த்துட்டே வந்தனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் ஆன மாதிரி எல்லாம் இருக்கல. ஆனா என்ன பிளான் பண்ணதை விட 1 மணி நேரம் லேட்டா தான் கிளம்பணும். ஆனா கோயில் வந்து காலையில 5 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க. நடுவுல நட சாத்த மாட்டாங்க. எப்ப போனாலும் சாமி பாத்திரலாம் அப்படிங்கறனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்கல. அதே மாதிரி வீக்டே அப்படிங்கறனால கூட்டம் அவ்வளவா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ரீச் ஆயாச்சு. அந்த போர்டுல பார்க்கிங் சார்ஜ் எவ்வளவு வாங்குறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. காருக்கு வந்து 50 ரூபா வாங்கினாங்க. ஸோ இப்போ பார்க் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி 2019ல இங்க இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நடந்துதான் கோயிலுக்கு வந்தோம். ஸோ அந்த டைம் வந்தப்போ எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ அந்த டைம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பீச்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா பீச்சுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால டைரெக்டாக இப்போது பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சாஸ்திரத்துக்கு தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. விமன் அப்படின்னா சாரீ, சல்வார் கம்மீஸ், பாவாடை சட்டை, பாவாடை தாமணி அந்த மாதிரி போட்டிருக்கணும். மென்னுனா சட்டை எல்லாம் உள்ள போகணும். லாஸ்ட் டைம் எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் ட்ரெடிஷ்னல் வேர்லாம் போடுவோம். ஆனால் மென் சட்டையெல்லாம் வரணும் அப்படிங்கிறது தெரியல. அது வந்து அவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த தடவை மேலே கவர் பண்ணுறதுக்கு துண்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாழி கிணறு இருக்கு. இங்கே வந்து 1 ரூபா கொடுத்துட்டு உள்ள போகணும். ஸோ இங்கேயுமே குளிச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே போகல. ஸோ ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் இருக்குது பாருங்க. கோயிலில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும் கம்ப்ளீட்டாக வேலை முடியறதுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க. கோயில் பக்கத்துலேயே நம்ம போட்டுட்டு போன குப்பர், அதாவது காலணிகள்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு டோக்கன் வாங்கியாச்சு. இந்த நாழி கிணறு நுழைவு வாயில் வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் சட்டையெல்லாம் கலட்டிட்டு துண்டு போட்டு கவர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு வந்த பையில சட்டையை மடித்து வச்சுக்கிட்டோம். பாருங்க, ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த போர்டில் பூஜா டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோயிலுக்குள்ள மொபைல் ஃபோன் எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. வெளியிலேயே மொபைல் ஃபோன் லாக்கர் இருக்கு. ஸோ நம்ம அங்கே பத்திரமா ஃபோனை வச்சுட்டு உள்ள போகலாம். அதனால தான் நான் வெளியில மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி முடி காணிக்க செலுத்துறதுக்கு, காது குத்துறதுக்கெல்லாம் தனியாக இடம் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட், அதாவது 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் அவ்வளோவா கூட்டம் இருக்கல. அதனால ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியது இருக்குல்ல. டக்குன்னு சாமி பக்கத்தில் போயிட்டோம். அங்கே சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி கிட்ட மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க. அதை வாங்கி பிள்ளைங்க கையில் கட்டிட்டு கொஞ்ச நேரம் பிரகாரத்தில் உட்காந்துட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததும் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம், பிரசாதம் வைக்கிற கடைகள்லாம் இருந்தது. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா வாங்கிக்கலாம் இங்கே. வெளியில வந்ததும் அப்பாவும் பையனும் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஃபுட்வேர் கொடுத்துருந்தோம்ல அவங்ககிட்ட வந்து வாங்கி போட்டுக்கிட்டு பக்கத்தில் கடைகள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். விதவிதமான விளையாட்டு சாமான், கைவினை பொருட்கள், பூஜை சாமான்கள் அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு சாமி படம் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். அங்கேயே பிரசாத கடைகள்லாம் கூட இருந்தது. நான் வந்து ஒரு திருச்செந்தூர் முருகரோட ஒரு படம் வாங்கினோம். அப்புறம் பையனுக்கு ஒரு பால் வாங்கினோம். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாமி தரிசனம் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. 100 ரூபா டிக்கெட் வாங்கினோம். அதனால் பக்கத்துலேயே போக முடிஞ்சுது. இது இன்னைக்கு வீக் டே அப்படிங்கிறனால கூட்டம் அவ்வளோவா இருக்கலை. அதனால் பக்கத்தில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். அர்ச்சனையும் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து தட்சிணாமூர்த்தி கிட்ட சாமி கும்பிடும்போது கயிறு கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குழந்தைங்க கையில் கட்டியாச்சு. உள்ளே வந்து மொபைல் ஃபோன் எடுத்து போக விடலை. ஸோ அதனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ வெளியில் தான் எடுத்திருந்தேன். இது வந்து நாங்கள் 2019 இந்த கோயிலுக்கு வந்தப்போ எடுத்த பிக்சர்ஸ். அப்போ கோயில் யானை கூட பார்த்தோம். ஆனால் இந்த டைம் பார்க்க முடியல. பிள்ளைங்களாம் பாருங்கள் எத்தனோடு இருக்காங்கன்னு. கோயிலுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெனோவேஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை கண்டிப்பாக வரணும். பார்க்கலாம் எப்போ வர முடியுது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நாங்கள் காலையில் 5 மணி தரிசனத்துக்கு வந்தோம். கோயில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் காலையில் 5 மணிக்கு வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமாக பீச்சுக்கு வந்தோம். அப்போ தான் சொன்னாங்க பீச் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைரெக்டாக பீச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போனோம். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.